Daily. Taste the Daily. குமரராஜா சார், இந்த பயணம் முதலீடுக்கானது. முதலமைச்சர் இது மாதிரி எல்லாம் பயணங்களை மேற்கொண்டால் தான் இங்கே தொழிற்சாலைகள் வரும் அப்படின்ற ஒரு வாதத்தை மோகன் சார் வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எங்களது முப்பாட்டன் வள்ளுவன் சொன்ன மொழி. ஒரு அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வகுத்து கொடுத்த இலக்கணம்தான் அந்த 1.25 அடி திருக்குறள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கடந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலே அமைந்திருக்கின்ற மாநில அரசு செய்திருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் சார்? ஏனென்றால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல தடவை நாங்கள் 3 முறை செஞ்சிருக்கோம். ஐயா அவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த ஆண்டு நாம் சென்றிருக்கிறத லண்டன் சென்றிருப்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும், அதற்கு பின்பாகத்தான் வரும், விட்டு விடுவோம். ஒரு 50 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரமாகவே ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட முழுவதுமாக மக்கள் பிரச்சனை பற்றி பேசவில்லை. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் தன்னை ப்ரொமோஷன் என்று சொல்லப்படுகின்ற தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற வேலையை 50 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரமாக்கி கொள்ளுவதை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனை. ஆனால் அதை வைத்து மக்கள் பணத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது மக்களுக்காக உழைக்கின்றவர்கள், மக்களுக்காக இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரும், மக்களுக்காக இருக்கின்ற மக்கள் சமாதானம் மட்டும் பத்திரிகையாளரும் கேள்வி கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நேரடியாக கடந்த 3 முறை லுலு மாலுக்கும் துபாய்க்கு சென்றவர், டென்மார்க்கு சென்றவர், அதுக்கு அடுத்ததாக ஒரு அமெரிக்காவுக்கு சென்றவர், அதற்கு பின்பாக இப்பொழுது லண்டன் போயிருக்கிறார். இப்பொழுது இந்த 3 வெளிநாட்டு இந்த பயணத்தை விட்டுவிட்டாலும் கூட இதற்கு முன்பாக சென்ற 3 பயணங்களில் எத்தனை கோடி பணத்தை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது என்கின்ற நிலையை வெள்ளை அறிக்கையாக கேட்டால், வெள்ளை அறிக்கை வேண்டியது கொடுப்பது பாரம்பரியம் அல்ல, அது மரபும் அல்ல என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் காரணம் இவருக்கு எதிர்காலத்திலே வருகின்ற நேரங்களில் தேர்தல் என்று ஒரு வருகிறது. இந்த தேர்தலிலே எப்படியாவது மீண்டும் மக்களை ஏமாற்றி தவறான வாக்குறுதிகளை அளித்து இந்த விளம்பர மாயை என்கின்ற போதையை வைத்து மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்து விட்டால் தன்னுடைய மகனை அந்த பதவிக்கு வைத்து விடலாம் என்கின்ற கடும் முயற்சி. மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுமையாக இருக்கின்ற விளம்பரம் பண்றது மூலமா வெற்றி பெற்ற முடியும்னா இந்த விளம்பரத்தின் மூலமா செய்ய முடியுமா? இல்லை, இதெல்லாம் ஒரு வகை. பல விளம்பரம், பல மெத்தட் இருக்கு, பல விளம்பரங்கள் இருக்கிறது, பல வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது இதையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்ற பழ கருப்பையா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறியதற்கு காரணம் முழுவதுமாக கட்சி எப்படி ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்ததோ அப்படி இல்லாமல் முழுவதுமாக இது கார்ப்பரேட் மயமாகிவிட்டது, கம்பெனி ஆகிவிட்டது. எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீது நம்பிக்கை இல்லாமல் அங்கே பீகாரிலிருந்து அவரை கூட்டு வந்து 340 கோடி ரூபாயை அவருக்கு கொடுத்து வராரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போறாரு என்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தயவு பண்ணி அந்த பாட்டை பாடாதீங்க, மக்கள் இப்போ இந்த மாதிரி ஏமாத்தி, அதைத்தான் சொல்றேன், இந்த மாதிரி விளம்பரப்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து திமுக மீது நம்பிக்கை இல்லாமல் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லுவார், சோப்பு ஷாம்பு விற்கிற மாதிரி பிராண்டிங் பண்றாங்க. கருப்பையா மூப்பனாருக்கு எதிராக சைக்கிள் கடை கருப்பையா, வடபாதி மங்கலத்தினுடைய வரதராஜ முதலியாருக்கு எதிராக வட்ட தோசை, அரியமங்கலத்தினுடைய அரியநாச்சியாருக்கு எதிராக சாதாரண அமாவாசை படையாச்சி, இப்படி மிக மிக சாதாரணமான ஆட்களை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1 ரூபாய் கொடுக்காமல் மக்கள் மன்றத்திற்கு சென்று அவரை நிறுத்தி சாதாரண மக்களை, சாமானிய மக்களை உங்களுக்காக பணியை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று சொன்னது கடந்த ஆரம்ப காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கோ காணாமல் போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர்ந்தவரை கூட ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்ட பொழுது முழுக்க விளம்பரம் ஒன்றை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார். 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு போதும் போராட்டம் செய்கின்ற பொழுது இத்தனாவது இடத்திலே இத்தனாவது எண்ணிலே நீங்கள் இந்த வாக்குறுதி அளித்தீர்கள், எங்களுக்கு செய்தீர்களா என்று தொழிலாளர் தோழர்கள் கேட்கிறார்கள், செவிலியர்கள் கேட்கிறார்கள், சாதாரண
ஒப்பந்த தொழிலாளர்கள் கேட்கிறார்கள். இந்த மிகப்பெரிய நீங்களும் அருமையாக குறிப்பிட்டீர்கள், தூய்மை பணியாளர்களை இப்படி வைத்து அடித்து விரட்டி இதை முழுவதுமாக சொல்லி மறுநாள் லஜ்ஜை இல்லாமல் சிரிப்பு செய்து இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்லி பேட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே, சேகர்பாபு அவர்கள் பேட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக அப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவர் நாங்கள் எல்லா பணியும் முடித்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஊடகங்களில் விளம்பரம் படுத்திட்டா போதும், அதன் மூலமாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி செய்துகின்ற முயற்சி தான் முழுக்க முழுக்க இவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு உன்னத பணியை தன்னுடைய டூர் மூலம் போய் மக்களிடம் சேர்த்து கொண்டிருக்கிறார். போகின்ற இடங்களெல்லாம் மக்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள். எந்த விதமான ஏற்பாடும் இல்லாமல் அவர்களாக வந்து சொல்லுகிறார்கள். வராத வந்த மாமணியாக குடிமராமத்து பணி திட்டம், வீடு தேடி மருத்துவ திட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து திட்டங்களையும் இல்ல சார், அவர் எப்படி திட்டங்கள்லாம் பட்டியலிடுறாரோ அது போல நான் வந்து அமெரிக்காவுக்கு போனேன், இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கொண்டு வந்தேன், இந்த மாதிரி நான் வந்து லண்டன் போனேன், இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கொண்டு வந்தேன்னு சொல்றதுக்காக இந்த பயணெல்லாம் மேற்கொள்றாங்களோ? இதெல்லாம் முழுக்க முழுக்க மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரத்திற்காக விளம்பர அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 26 தேர்தல் வருகின்ற பொழுது இதையும் நீங்கள் சைன் பண்ணி இருக்கோம், இத்தனை ஆயிரம் கோடி வரப்போது, இத்தனை எங்க வந்திருக்குது? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறீர்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் சென்றதன் மூலமாக என்ன எத்தனை கோடி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் பதில் சொல்வதில்லை. மிக இன்னொரு நண்பரோட சொன்னாரு, லஜ்ஜையே இல்லாம ஒரே விமானத்தில் போய் முன்னாடி போய் இறங்கிட்டு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசென்று கொடுப்பதும் இது எவ்வளவு மோசமான பைத்தியகாரத்தனமான என்று சொல்வதை தவிர அந்த வெறும் பைத்தியகாரத்தனம் தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியாது. சிறுபிள்ளைத்தனமானது. அப்படியான ஒரு விஷயம் தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொள்ளுகின்ற இதுக்குன்னு ஆளை வேற வச்சுக்கிட்டு ஹேஷ்டேக் பண்றதுக்கு பணம் கொடுக்குறேன். இல்ல சார், தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இல்ல, தமிழ்நாட்டுல இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான பயணங்கள் மூலமா நாங்க வேலை வாய்ப்பை கொண்டு வர போறோம்னு சொல்லியே அவர்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம்னு நினைக்கிறாங்களோ? முயற்சி பண்ணுகிறார்கள். மத்திய அரசு எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. 1 கோடி வேலை கிரியேட் பண்ண சொன்னீங்க, 2 கோடி வேலை கிரியேட் பண்ணி, 5 கோடி வேலை கிரியேட் பண்ண சொன்னீங்க, எத்தனை வேலைக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. மாநில அரசு நீங்க எல்லாம் கொடுத்தீங்களே, நீங்க எத்தனை பேருக்கு 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? 10,000 பேருக்கு கொடுத்தீங்களா? கான்ட்ராக்டர் இருக்கிற ஆள்களை பூரா நாங்க எல்லாம் வந்த உடனே முழுக்க எல்லாரையும் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கி விடுவோம் சொன்னீங்களே, வெறும் 10 பேருக்கு கொடுத்தீங்களாங்க. அதை கூட செய்யவில்லை. தொடர்ந்து ஏமாற்றுறது ஒன்றையே தொழிலாக கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து நீண்ட காலம் ஒரு சில பேரை ஒரு நேரத்தில் மாற்றலாம், ஒரு சில பேரை எல்லா நேரத்திலும் மாற்ற முடியாது, ஒரு சில நேரத்தில் மாற்றலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஏமாந்து போவார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்பினால், அந்த கட்சியும் நம்பினால், எதிர்காலத்திலே வருகின்ற தேர்தலில் மக்களாக நினைத்துக் கொண்டவர்களை ஏமாற்ற நினைத்தால் மக்கள் மிகப்பெரிய பதிலடியும் சரமாரி அடியும் சம்மட்டி அடியும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு இல்ல சார், இப்போ சார் சொல்றாரு இல்ல இது முதலீடுகளை ஈர்க்கிறதா, இது மாதிரியான பயணங்கள் மூலமா தான் இந்த தொழில்துறையை நம்ம வளர்க்க முடியும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸ் எதையுமே நீங்க ஏத்துக்கலையா? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இல்ல, எனக்கு அந்த விஷயங்களை பேசக்கூடாது. இருந்தாலும் கூட சில நபர்கள் உண்மையான தகவல் சில இடத்துல இருந்து வருது. தனிப்பட்ட முறையிலான சில விஷயங்களுக்காகவும் முதலமைச்சர் லண்டன் பயணத்தை மேற்கொண்டு, குறிப்பாக லண்டன் பயணத்தை தனிப்பட்ட முறையான விஷயங்களுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லுவார்கள். அதை கூட வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாம், ஐயா இந்த மாதிரி இல்லை, இதுக்காக போறேன் அப்படின்னு சொல்ல தவறு இல்லை. ஆனால் நான் வெளிநாடு முதலீடு ஈர்க்கத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மக்கள் வரி பணத்தை எடுத்து நிறைய சேர்ந்து விட்டு புறாவுக்கு போடுறதும் சைக்கிள் ஓட்டுறதும், நாங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் லண்டன்ல இருந்து பேசுகிறேன் என்று சொல்வதும், ஒரு படத்துல தனுஷ் சொல்றாரு, அம்மா நான் புதுக்கோட்டையில சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றதும் இல்ல. சார் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் விமர்சனம் பண்றீங்க, ஆனா அங்க எம்ஓஇ சைன் ஆகுதுல அதையும் பாருங்க அப்படின்றாரு. நாங்களா கொடுத்தோம்? நாங்களா அந்த வீடியோ போட்டோம்? யாரு கொடுத்தது? முதலமைச்சர் போட்ட வீடியோ தானங்க, வேற யாரும் கிடையாது. அதற்கான அத்தாரிட்டிஸ்,
அதை கொடுத்தவர்கள் முழுக்க முழுக்க தமிழக அரசும் தமிழக அரசை சார்ந்திருக்கின்ற துறைகளும் தான் கொடுக்குது. எம்பிஐ போடுறது தான் போடுறாங்க. அது உண்டா எதிர்கட்சிகள் வந்து சில விஷயங்களை விமர்சிக்க தான் செய்யும். அதுக்கு இல்ல இடம் கொடுக்காம நீங்க நடந்துக்கிறீங்க. விமர்சனம் பண்ற அளவுக்கு எல்லா வேலைகளும் வேடிக்கையாக சில விஷயங்கள் கோய்கின்ற பொழுது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக அதை விளம்பரப்படுத்தவும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் விமர்சிக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகளை சிறப்பாக அமைத்துக் கொண்டால் யாரும் கேட்க முடியாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட போயிட்டு வந்தார் வெளிநாட்டுக்கு. அப்போ வெளிநாட்டுக்கு போவது யாரும் தவறு என்று சொல்லவில்லை, முதலீட்டை ஈர்ப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு போயிட்டு வந்தார். அங்கே எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததா? முழுக்க முழுக்க எங்கே போனோமோ என்ன பணியை இந்த குதிரை மாதிரி ஃபோக்கஸ் எந்த பணிக்காக போயிருக்கோமோ அந்த பணியை மட்டும் செய்வது. பீட்டிங் அரவுண்ட் த புஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எதை விட்டு நேரடியாக புதற்கே சொல்லாமல் புதரை மட்டும் டச் பண்றதில்ல, அதை பற்றி சுற்றி இருக்கிற எல்லா புல்லுகளை வெட்டி நீங்க இறுதி வரைக்கும் புதரை அடையவே முடியாத நிலையை உண்டு பண்ணுவதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசு. முதலமைச்சர் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்களே வந்து குறிப்பிட்டீங்க, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வெளிநாடு சென்றிருந்தார். இப்போ அவர் போயிட்டு வர்றாரு, சாரும் கூட குறிப்பிட்டு சொன்னார். அங்க போறாங்க, அங்க போய் ஒரு கால்நடை பூங்காவை பார்க்க வர்றாங்க. அதே மாதிரியான ஒரு கால்நடை பூங்கா மிக பெரிய அளவுல பண்றாங்க. இல்ல அது போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வர்றாரு, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி எந்த மாற்றமும் வரல. இதை மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? மக்கள் எப்படிங்க சிரிப்பாங்கங்க. உண்மையிலேயே பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில் நம்ம முதல்வர் கோட்டு சூட்டு போட்டு நல்லா ஜம்முன்னு போறாருங்க, நல்லா வராருங்க, அதோடு முடித்து கொள்வார்களே ஒழிய வேற எதுவும் சொல்ல போறதில்லை. ஏனென்றால் வழக்கம் போலவே கடந்த 3 ஆண்டுகளில் பல தடவை போயிட்டு வந்தபோது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்ட பொழுது மக்களுக்கென்று புதிய நன்மையோ புதியதாக முதலீடுகளோ வரவில்லை. மீண்டும் ஒரு முறை போயிட்டு வருகின்ற பொழுது ஒரு தடவை வேணா ஏமாறுப்பா மக்கள், சரி பரவாயில்ல இந்த தடவை நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டு திருப்பி வர்றதோட சரி அந்த பயணம் அதோட முடிஞ்சது. வேற எந்த விதமான முதலீடுகளும் வரவில்லை. முதலமைச்சர் சார்பாகவோ அல்லது முதலமைச்சருடைய செக்ரட்டரியேட் சார்பாகவோ எந்த விதமான தகவல்களை மக்களுக்கு கொடுப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எதை கொண்டு வரப்போகிறார்கள்? இந்த இடம் மட்டும் புதுசாக எதை கொண்டு வந்துருப்பார்? ஒரு வேக் சொன்னது மாதிரி, ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு என்னடா செஞ்சிருக்கிறேன், இது வரைக்கும் ஒன்றும் செய்யலைன்னு அப்படின்னா அதே தாண்டா அவங்களுக்கு. அப்படின்னா போன தடவை போயிட்டு நான் ஒன்றும் கொண்டு வரல, இந்த தடவையே எந்த இதையும் கொண்டு வரல அப்படிங்கிற அந்த நிலையைத்தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பணத்தை யூஸ் பண்ணி தமிழக மக்களுடைய பணிப்பணத்தை பயன்படுத்தி தமிழக அரசுக்கோ தமிழக மக்களுக்கோ எந்த விதமான ஒப்பந்தமோ எந்த விதமான நடவடிக்கையோ அவருடைய நலன் காக்கின்ற நடவடிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ முதல்வருடைய பயணத்தை மக்கள் அவ்வளவு சீரியஸாலாம் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நன்றி சார். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். குமரராஜா சார், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமாக சொல்லுங்க. பழைய மந்தையில் புதிய கல் என்கின்ற முயற்சிக்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது செய்த அரிய திட்டங்களை எல்லாம் மூடி மறைத்துவிட்டு அவருடைய சில திட்டங்களுக்கு இவர்கள் பெயரில் முதல்வர் ஸ்டாலின், இங்கே வருகிறார் ஸ்டாலின், அங்கே வருகிறார் ஸ்டாலின் என்கின்ற பெயர்களில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லவில்லை. ஆனந்த விகடனின் இந்த வாரத்தினுடைய தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு மிக மோசமானதாக இருக்கின்றது, மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யாதீர்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இதை சொல்லி காட்டும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் மக்கள் அதை நிராகரிக்கின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பது இறுதி கருத்து.